அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் செய்தியாளர்களை சந்தித்து அந்த வழக்கின் விசாரணை தொடர்பாக சில கருத்துக்களை தெரிவித்தது குறித்தும் எஃப்ஐஆர் வெளியானது தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்து மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை தாமாகவே முன்வந்து எடுத்த வழக்கு விசாரணை தெரிவித்திருந்தது. இதையடுத்து இந்த உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அப்போது சென்னை மாநகர காவல் ஆணையர் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளுக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் சிறப்பு புலனாய்வு குழுவான சிட் விசாரணையில் இந்த வழக்கு மேல்முறையீட்டு வழக்கு நிலுவையில் இருப்பதால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்றும் அந்த விசாரணையை தொடரலாம் என்றும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் வெளியான தகவல்கள் குறித்து அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்த தகவல்களில் எந்த விதமான தவறும் இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அந்த பேட்டியில் அவர் அளித்த தகவல்களில் தவறு இருப்பதால் அதன் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து உத்தரவு பிறப்பித்ததாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்களுக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணையில் தெரிவித்த அந்த கண்டன கருத்துக்களுக்கு தடை விதித்தும் அவர் மீதான நடவடிக்கைக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கும் தடை விதித்து உச்சநீதிமன்றம் தெரிவித்து உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் இந்த வழக்கு விசாரணையில் இந்த மேல்முறையீட்டு அரசின் மேல்முறையீட்டு மனுவினால் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது, அந்த விசாரணையை தொடர்ந்து நடத்தலாம் என்றும் மாணவிக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களுக்கும் உச்சநீதிமன்றம் தனது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. இது போன்ற சம்பவங்கள் நிகழ்வதற்கு மாணவியின் செயல்பாடுகள் காரணம் என்ற அளவில் வெளியான செய்திகள் மற்றும் அது தொடர்பாக வெளியான கருத்துக்கள் ஆகியவற்றையும் வெளியிடுவதற்கும் அவ்வாறு அந்த கருத்துக்களை ஏற்க முடியாது என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணையின் போது அதிருப்தி தெரிவித்துள்ளனர்.